ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கில் நம்ம ரீபர்த் பண்ணுறதுக்கான கால அவகாசங்கள் ஒரு 15 நாள் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 15 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீபர்த் பண்ணுறதுக்காக. ஸோ டிசம்பர் 14th நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டிசம்பர் 15th ஸ்டார்ட் பண்ணி ஸோ டிசம்பர் 29th வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீபர்த் பண்ணுறதுக்கான கால அவகாசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய மார்க்கெட்டிங் டைரக்டர் ராஜீவ் சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது மந்த் எண்டு அப்படின்னால அந்த 29th அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாலையும் சேலரி வந்து ஒரு மந்தோட ஃபஸ்ட்டில் தான் 1ஆம் தேதி தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சில நபர்கள் வந்து கோரிக்கை வச்சதுனால ஸோ ரீபர்த் அந்த பீரியடை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 days மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜனவரி 3ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து போகுது, சரிங்களா. ஸோ ஜனவரி 3ஆம் தேதி வரையும் நீங்கள் ரீபர்த் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த எல்லாருமே, அதாவது ஏன் அப்ளைன் பண்ணல, ஏன் டவுன்லைன் பண்ணல அப்படின்ற ஒரு காரணங்கள் சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய இதுக்கான பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது டீம்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபுல்லாக தெளிவாக அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கி 29 அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருந்தது. அதாவது டிசம்பர் 29 வரையும் தான் நமக்கு அந்த ரீபர்த்துக்கான ஒரு விஷயங்கள், அந்த ரீபர்த் வந்து நடக்கணும், அந்த 15 days அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அந்த சொன்ன சில மக்கள் வச்ச கோரிக்கையினால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 3ஆம் தேதி வரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். ஸோ ஜனவரி 3க்கு அப்புறம் நம்மளுக்கு ஆக்டிவேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பேமெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த நேமு, டேட்டு, பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்தவங்களுக்கு அந்த ஒரு ஆக்டிவேஷன் அப்படின்றது நடக்கும், சரிங்களா. ஸோ ஜனவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆக்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ப்ராப்பராக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பர்சன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ரீபர்த் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் என்னோடய டீம்லாம் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 2வது லெவல் 3வது லெவலில் ஒரு டீமை வந்து நான் கைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2வது லெவலில் உள்ள அந்த அப்ளைன் வந்து எனக்கு ரீபர்த் பண்ணலை, எனக்கு கீழே அவர் கீழே உள்ள டீம்லாம் எனக்கு வராமல் போகுமா அப்படின்னு கேட்டால் அது தவறான புரிதல். அவர் ரீபர்த் பண்ணல அப்படின்னா அவர் கீழே இருக்க டீம் அப்படியே உங்களோட வந்து மெர்ஜ் ஆயிரும். அது டேரக்ட் டவுன்லைனாக வராது, ஜஸ்ட்டு டேரக்ட் டவுன்லைனில் காட்டும். ஆனால் உங்களுக்கு அந்த சீலிங் வந்து லெவல் இன்கம் மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது அவர் பண்ணலை, 3வது லெவலில் அவர் பண்ணலை அப்படின்னா 3வது லெவல் கீழே உள்ள 4வது 5வது 6வது லெவலாம் உங்களோட வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ மெர்ஜ் ஆகி அந்த லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இங்கே இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு கேப்பும் இருக்காது அப்படின்ற விஷயத்த வந்து அழகாக நம்ம சார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ரீபர்த் பண்ண ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு எரர் காமிக்குது, உள்ளேயே போக மாட்டேங்குது, லாகின் ஆக மாட்டேங்குது, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு போனால் எனக்கு வந்து இன்கரெக்ட் அப்படின்னு காட்டுது, பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்ன எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த ஒரு பீரியட்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பேமெண்ட் ப்ரூஃப், உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை யாராவது தப்பாக யூஸ் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி எரர்லாம் வருது. ஸோ அது ஒன்றும் இல்லை, உங்கள்ட்ட பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தால் அதை அப்படியே நீங்கள் எடுத்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணி ட்ரான்சாக்ஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேமெண்ட் எடுத்துருக்கீங்க எடுக்கல அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ரீபர்த் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஸோ ப்ராப்பராக நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்னா, உங்கள்ட்ட பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஐடி ரீஆக்டிவேஷன் நடக்கும், சரிங்களா. ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு கைட்லைன்ஸை உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ராயலோ இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயங்களையும் கைட் பண்ணுங்கள். ஏன்னா அப்ளைன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கை காமிக்காமல் நீங்கள் ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் கொண்டு போய் சேருங்க. ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு போய் சேரட்டும். ஸோ ப்ராப்பராக ரீபர்த் பண்ண சொல்லுங்கள். ஸோ ரீபர்த் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா பை பிளான், அதாவது பிளான்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வரும். 1950 பிளான், 5990 பிளானு, 9990, அதில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் சீலிங் ரீச் 1000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கை வைக்கவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பிளானில் இருந்தீங்களோ அந்த பிளானை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ண போகலாம். அதாவது 5990 ஜாயின் பண்ணி நான் ஒரு விட்ரால் கூட எடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெபாசிட் வேல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு 5990 இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரீபர்த் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பராக
அந்த ஒரு விஷயம், அந்த பிளானை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு அதையும் செலக்ட் பண்ணி அடுத்த பேஜுக்கு போனால் தான் உங்களுடைய டெபாசிட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சில பேர்லாம் வந்து பயந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஐயோ நான் திருப்பியும் வந்து பை பண்ணுமா, திருப்பி வந்து பிளான் செலக்ட் பண்ணி திருப்பியும் பணம் கட்டணுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் கொடுத்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள், டெபாசிட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை வச்சு நம்ம ரீபர்த் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயலோட ஆன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரம் கார்த்திக்.